அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லட்சுமி. நம்ம நீயா நானா சமீபத்துல போன தலைப்பு தான் காதல் தோல்வி அடைந்த பிள்ளைகள், அவர்களை ஆறுதல் படுத்தும் பெற்றோர்கள். சோ அதுல பங்கேற்ற ராகவேந்திரன் இப்ப இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. நெக்ஸ்ட் 3 to 4 டேஸ் எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லை எனக்கு. அண்ட் ஆஃப்டர் 1.5 வீக்ஸ் மட்டும்தான் வந்து ஐ கெட்டிங் அ மெசேஜ் தட் ஐ காட் மேரிட், ஐம் இன் துபாய் அப்படின்ற மாதிரி. எனக்கு சாரிடா, என்னால் எனக்கு கல்யாணம் துபாய்க்கே போயிட்டாங்க. ஆமாம். அவன் வீட்டுக்கிட்டே இருந்தான் சார், வெளியிலே வரல, ரொம்ப விட்டு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே. ஒரு 7 டேஸ் இவன் ரூமை விட்டு வெளியிலே வரல, வேலைக்கு போகல, ஒன்றும் பண்ணலை. அப்போ அவன் பிரதர் வந்து கேட்டான், என்ன போய் ரூமில் போய் புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொன்னான், அம்மா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்னான். அது வந்து ரொம்ப எனக்கு ஷாக்காக இருந்தது. ஸ்டார்டட் இன் தி ட்ரெயின் தான். ட்ரெயினில் வரும்போது தான். ஸோ அம்மாவுக்கு வந்து லைக் அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அம்மாவுக்கு வந்து காலில் அடிபட்டு இருந்தது. ஸோ அதனால ட்ரெயினில் தான் வந்தோம் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில். ஸோ அவங்க என் பக்கத்து சீட் தான், லைக் ஷீஸ் நியர்பை மீ. அண்ட் அம்மாவுக்கு வந்து லைக் அம்மாவில் காலெலாம் தூக்கி வைக்க முடியாது. ஸோ நான் தான் அதெல்லாம் எடுத்துப்பேன், பிகாஸ் அது வந்து ஃபுல்லாக மாவு கட்டு மாதிரி போட்டு ஃபுல்லாக இட் வாஸ் தேர். ஸோ அதனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஐ வாஸ் லைக் டூயிங் திஸ் திங்ஸ் அப்படியா. அதனால வந்து யூஸ்வலாக இந்த படத்தில் வர மாதிரி நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணோம், நம்ம ஆள் பார்ப்பாங்க, அப்படியே காதல் பூக்குற மாதிரி. ஸோ எனக்கு அந்த கைண்ட் ஆஃப் ஒரு கிளிஷே சினாரியோ தான். பட் என்னன்னா வந்து அது வந்து ஒரு ஐஸ் பிரேக்கராக இருந்தது. யூஸ்வலாக பேசுறதுக்கு மீண்டிய சம் கான்வர்சேஷனில் நம்ம யாருக்காவது பிடிச்சிருந்தா பேசுறதுக்கு. ஸோ அதனால அது வந்து எனக்கு வந்து ஐஸ் பிரேக்கராக இருந்தது. அவங்க கேட்டாங்க லைக் எப்படி கால் உடனே என்ன ஆச்சு அப்படின்னா ஃபுல் கதையும் சொன்னேன், என்ன ஆச்சு ஏதாச்சும். அப்படியா, ஆமாம். அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம். யூஸ்வலாக வந்து லைக் 2 பேரும் பேசும்போது லைக் வி ஹேட் சிமிலர் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப சிமிலராக இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் கான்வர்சேஷன் நல்லாவே போச்சு எங்கள் 2 பேருக்குள்ள. அப்போவே 15 to 20 டேஸ் வந்து லைக் யூஸ்வலாக பேக் அண்ட் ஃபோர்த் டாக் மட்டும் தான் இருந்தது. பிடிச்சிருக்கு அதெல்லாம் எதுவும் சொல்ல. பட் பேசும்போது எங்களுக்கே தெரிஞ்சிச்சு 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னு. நாங்கள் ஒரு யூஸ்வலாக சொல்கிற மாதிரி ஐ லவ் யூலாம் எதுவும் சொல்லலை. பட் வி நோ வி லைக் ஈச் அதர், அவ்வளோதான். அது அப்படியே கான்வர்சேஷன் போயிட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி எங்கே படத்துக்கு போகலாமா இல்லை சாப்பிட போகலாமா நான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, சரி ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் அம்மாவை நான் வந்து பார்க்குறேன், அடிபட்டு இருந்ததுன்னு சொன்னாங்களே, அதனால் ஓகே ஃபர்ஸ்ட் ஐ கம் அண்ட் see your mother அப்படின்னு. சரி வாங்க அம்மா வந்து பாருங்க. ஷி கேம் அண்ட் அம்மா இப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே. அம்மாவுக்கு ஓகே தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அம்மா வாமா எப்படிமா இருக்கு எல்லாம் அந்த யூஸ்வல் கான்வர்சேஷன்லாம் போச்சு. அண்ட் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்ட விதம் இட் வாஸ் குட். என்னம்மா ஏதுமா லைக் இன்னும் ஷி டிடன்ட் ஃபர்கெட் மை மதர். யூஸ்வலி நம்ம அம்மாவை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பேசுகிறாங்க, கேர் பண்ணுற போது யூஸ்வலாக பசங்க வி டென் டு கோ டு தட் ஒன்லி. ஓகே நம்ம அம்மா ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க, ஸோ நம்மளையும் கேர் பண்ணி பார்த்துப்பான்றது வந்து ஒரு நம்மளுக்கே சப்கான்ஷியஸாக அது வரும். அப்படி ஸ்டார்ட் ஆனதுல ஒரு 2 to 3 monthsக்குள்ள லைக் எனக்கு பிடிச்சிருக்கு. லைக் எனக்கு நான் இதுக்கு முன்னாடி யூஸ்வலி ஹவ் லவ், எனக்கு 30 ஆகுது ஏஜ், ஓகேங்களா. ஸோ இட்ஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் லவ் ஆர் எனிதிங் லைக் தட். முன்னாடி இருந்தது, பட் இதில் தான் வந்து ஐ வாஸ் லைக் 30 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம எதையும் லவ்வும் யாரும் பண்ண முடியாது. ஸோ வி கேன் லைக் கெட் செட்டில் லைக் ஓகே இவங்க தான் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துச்சு. அது கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு இருக்குடா, இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேரி யூ. இதுதான் என்னோட கன்க்ளூஷன். ஐ லவ் யூ, பட் எனக்கு என் லைஃப் பண்ணாரா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி போக்கிட்டு அவங்க ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவங்க வீட்டு சைடை பற்றி அவள் ஃபுல்லாக சொன்னான், என்ன ஏது வாட் தே ஆர் லைக் வெரி வெரி வில்லேஜ் ஓரியன்ட். ரொம்ப அந்த இந்த ஜாதி அந்த சைட்லாம் ரொம்ப பார்ப்பாங்க அந்த மாதிரி இது. ஸோ அவள் என்ன சொன்னால் ரொம்ப டஃப்பாக இருக்கும்டா, ரொம்ப டஃப்பாக இருக்கும், என்னாலையும் எதுவும் சொல்ல முடியாது. பட் ஒரே வழி ரிஜிஸ்டர் மேரேஜ் நம்ம பண்ணுறதான். போகிறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போயிட்டுலாம் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க, பெரிய சண்டை வரும், பெரிய பிரச்சனை வரும், லாட் ஆஃப் திங்ஸ் வில் எரப்ட். பட் ஆனால் ஓகே பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. லைக் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூ ஆர் ஸோ மெச்சூர்ட் அபவுட் இட். எப்படி போகணும் என்ன பண்ணலாம் அந்த பிளானிங்லாம் இருந்தது. லாட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் லைக் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இப்படி வந்தா என்ன பிரச்சனைகள் எப்படி சமாளிக்கிறது. ஆக்சுவலா லவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கு இதுலவே இல்ல. பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கணும், அதுதான் பிரச்சனை வந்தா என்ன பண்ணலாம், சண்டை வந்தா எப்படி சண்டை செய்யலான்ற மட்டும் தான் கான்செப்ட்ல போயிட்டே இருந்தது தவிர மத்தபடி நம்ம வாழ்ந்துட்டு அப்படி போலாம் அமெரிக்காவுக்கு போலாம் அண்டார்டிகாவுக்கு போலான்ற கதையே இல்லை எங்களுக்கு. பிரச்சனையை பத்தி யோசிக்கிறதே எனக்கு 1.5 வருஷம் கரெக்டா ஓடி போச்சு. பட் ஆனா பிரச்சனை வரும்போது பிரச்சனை இல்ல, பிரச்சனை பண்ணலான்னு வரும்போது அந்த பிரச்சனையே என் கண்ணில் மாட்டவே இல்லை. ஸோ அதுக்குள்ளதான் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. போற மாதிரி அவங்க யூஸ்வலா ஒரு மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி டுவைஸ் சேலம் போவாங்க. அவங்க போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை போயிருக்கும்போது ஷி வென்ட்டு எனக்கு ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கால் எதுவும் வரல. ஸோ எனக்கு என்னன்னா லைக் யூஸ்வலாக எப்பவுமே கால் பண்ணுவாங்க டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. கால் பண்ணா கூட டெக்ஸ்ட் இருக்கும், மோஸ்ட் ப்ராபப்லி டெக்ஸ்ட் இருக்கும். அம்மா அப்பா கூட யாராவது இருக்கு, ஆனால் டெக்ஸ்ட்டும் வராது, கொஞ்சம் இதாகிடும். பட் ரொம்ப நேரத்துக்கு போகாது, மேக்ஸிமம் ஒரு 1 டே. அதுக்கப்புறம்லாம் டெக்ஸ்ட் கண்டிப்பாக பண்ணிடுவா, இல்லை நான் பண்ணிடுவேன் அவங்களுக்கும். அது ஒரு 3 டேஸ் போச்சு, 3 to 4 டேஸ் போயிட்டே இருந்தது.
சம்திங் டிடன்ட் ஃபீல் ரைட். இப்போ என்னன்னா யூஸ்வலாக எல்லாருக்குமே ஒரு ஒரு எண்ணம் வரும், நீங்களே போயிடலாமே, ஊரில் போய் நீங்களே போய் பார்த்து பிரச்சனை பண்ணலாமே அப்படின்னு தான் தோணும். நான் என்ன பிரச்சனைனா, இந்த விஷயம் நடந்துக்க போகுதுன்னு எனக்கு ஒரு நாள் மட்டும் தெரிஞ்சா கூட நான் போயிருப்பேன். பட் ஆனால் இந்த விஷயம் நடந்து முடிஞ்சு எல்லாமே ஒரு வாரத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சு அவங்க துபாய்க்கே போயிட்டாங்க. ஷீ டெக்ஸ்டட் மீ, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக ப்ரீஃபாலாம் கொடுக்கல, என்ன ஏது என்ன பிரச்சனைலாம் கொடுக்கல. இந்த மாதிரி ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, நான் துபாயில் இருக்கேன், எனக்கு இதை உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் உனக்கே ஒரு க்ளோஸர் இல்லாமல் நீ சுற்றக்கூடாது, நீ எப்படி சுற்றுவேன்னு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணிட்டு இருப்ப எப்படி, ஏன்னா ஷீ நோஸ் என் தலையெழுத்து நான் அப்படி வந்துட்டேன், உன் தலையெழுத்து நீ பாருன்ற மாதிரி ஷீ டெக்ஸ்டட் மீ. யூஸ்வலாக இதை என்ன பண்ணியிருக்கணும், நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, எப்படியாவது நம்பர் வாங்கி யார்கிட்ட கான்டாக்ட் மூலியமாக பிடிச்சி ஏதாவது பிடிச்சி வாங்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே ஐ வாஸ் லைக், இது எனக்கு இவகிட்ட இது என்ன ஆன்சர் வந்தாலும் இட்ஸ் கோன் பி டிசப்பாயிண்டிங் ஃபார் மீ. பெயின் தான் அதிகமாகும். இப்போ நான் ரொம்ப ட்ரை பண்ணேன்டா, நீ வரல சொன்னால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் வில் பி பெயின்ஃபுல் ஃபார் மீ தான். இல்லை நான் மனசு மாறிட்டேன்டா, இப்படி பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் இட் வில் பி பெயின்ஃபுல் ஃபார் மீ. ஸோ நான் அதை ரொம்ப டிக் பண்ண விரும்பல. ஏன்னா அதுக்கு நான் பதில் கேட்டு எடுத்தேன் அப்படின்னா அந்த ஆன்சர் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக. ஓகே, ஓரளவுக்கு மெச்சூர்டா டிசிஷன் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் டிசிஷன் எடுத்தாலும் கூட வி ஹேவ் த பெயின். ஆனா பொதுவா ஒரு ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி தப்பா நடக்கும்போது அதை கேள்வி கேட்கணும் தானே தோணும். அந்த இடத்துல நீங்க எப்படி மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணீங்க? ஒரு 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 சில டைம்ல ஒரு சில கேள்விகள் வந்து எப்படின்னா, நீங்க as I said 30 இயர்ஸ் ஆஃப் லைஃப்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். நிறைய விஷயங்கள் வந்து இதே மாதிரி சண்டை போட்டு கேள்விலாம் கேட்போம், பதில் வரும், நம்ம அந்த பதில் நமக்கு பிடிக்காது. அப்போ நம்மளுக்கு தெரியாது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது நம்ம இந்த பதில் கேட்காமலே இருந்திருக்கலாமே, செவனே போயிருக்கலாமே அப்படின்னு தோணும். பை சான்ஸ் ஏதோ ஒரு சான்ஸ் அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த கேள்வி கேட்டா என்ன ஆகுன்றது வந்து யோசிச்சேன். அந்த 4 மாசம் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இப்ப அதை ஐயோ, நினைக்கும் போது? 4 மாசம் வந்து லைக் அவன் சொல்ல 6 மாசம் அப்படின்ற மாதிரி 4 மாசம் வந்து ஐ ட்ரைடுங்க. என்னன்னா 4 மாசத்துல வந்து லைக் பெயின், லைக் சோ மச் பெயின். அந்த பெயினை வந்து ஹவு டு ஐ காம்பன்சேட் தட் பெயின், அதை எப்படி புஷ் பண்ண பார்த்தேன். லைக் ஐ ட்ரை டு புஷ் இட் டவுன், பட் எவ்வளோ புஷ் பண்ணாலும் அந்த பெயின் போல. சொல்யூஷன் எனக்கு எப்போ வந்ததுன்னா, இது கொஞ்சம் கிளிஷேவா இருக்கலாம், பட் ஜஸ்ட் ப்ராக்டிக்கலா எனக்கு என்ன நடந்தது நான் சொல்றேன். இது எப்படின்னா, அந்த விஷயம் போயிட்டு இருக்கும்போது எங்க அம்மா என்ன பண்ணாங்க, இங்க இருக்காத, கிளம்பி எங்கேயாவது கோவிலுக்கு போ. அரக்கோணத்துல வந்து ஒரு கோவில், ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்கு அங்க, திருநென்ற ஊருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல, அங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனேன். போயிட்டு வரும்போது என்னாச்சு, பகவத்கீதை குத்துருந்தாங்க. யாருன்னா அந்த ஸ்ரீ ஹரே கிருஷ்ணா அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து அவங்க பகவத்கீதை குத்துட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். கொடுத்தாங்க, சரி ஏதோ ஒன்று சரி வாங்குவோம், ஏதோ சொல்றாங்க, யாரோ ஏதோ சொல்றாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து அதான் படிச்சேன். ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் படிச்சேன், ஒன்றும் புரியல. எடுத்து பயங்கரமா படிச்சேன் உட்காந்து அப்படியே. அது எனக்கு ஒன்றும் விளங்கல. அதில் ஆக்சுவலாக இங்கிலீஷ் வரும், இங்கிலீஷ் தான் வாங்கிட்டு வந்தேன், படித்தேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். பட் அது என்ன புரிஞ்சது, அதில் என்ன தெரிஞ்சதுன்னா, தர் இஸ் சம்திங் இந்த அதில் வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. பட் பகவத்கீதை நீங்க ஒழுங்கா படிச்சாலே லவ்ல இருந்து எப்படி வெளில வருது, டிப்ரெஷன்ல இருந்து எப்படி வெளில வருது, தேர் ஆர் கண்டென்ட்ஸ் இன் தட். ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் பர்சன் அதை படிக்கிறாங்க அப்படின்னா they will understand. அதுல வந்து எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கு. ரொம்ப இந்த மெட்டீரியலிஸ்டிக்கா இல்லாம நம்ம how can we be attached to ourselves, அது எப்படி, அது ஒரு கைடு மாதிரி, அது கைட் ஃபார் லைஃப் மாதிரி. அது எனக்கு புக்ல தெரியல. அப்புறம் வந்து நான் ஆடியோ கிளிப்ஸ் கேட்டேன். ஆடியோ கிளிப்ஸ் நிறைய பேர் போடுவாங்க, நிறைய பேர் டீச்சர்ஸ் இதுலலாம் போடும்போது மெயினா வேதாந்தால இருந்து நிறைய பேர் போட்டாங்க. அதுல எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், அவர் சுவாமி சர்வபிரியானந்தான்னு சொல்லிட்டு. அவர் ஒன் ஆஃப் தி எஜுகேட்டர் அந்த சொசைட்டில, வேதாந்தா சொசைட்டில. அவரோட வாய்ஸை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப காமா இருக்கும். அவர் அந்த பகவத்கீதை எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு, ரொம்ப காமா இருக்கும். அவரை அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் என் மனசே காமாகும். அதை கேட்க கேட்க காமாகும். அந்த 4 மாசம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் நான் தான் கேட்டேன். இப்போ நான் கேட்டுதான் இருப்பேன். இப்போ அது கேட்டு கேட்டு காமாயி அவர் சொல்ற நிறைய விஷயம் வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு கம் அவுட் ஆஃப் டிப்ரெஷன். இப்போ அந்த பிரேக்கப், அந்த பெயின்ல இருந்து நீங்க ஃபுல்லா வெளியில வந்துட்டீங்களா கம்ப்ளீட்டா? இப்போ உங்களுக்கு எதுவுமே இல்ல, உங்க பாஸ்ட பத்தி யோசிக்கிறதோ அந்த மெமரிஸ் இருக்கிறதோ? என்ன பிரச்சனை, பாஸ்ட்லாம் வரும், எல்லாமே வரும், வராமலாம் இருக்காது. பட் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணாது. அதான் பெருசா அஃபெக்ட் அது பண்ணாது. ஒரு சின்ன ஒரு இதா தாக்கம் மட்டும் இருக்காது. ஓகே. அப்போ இருந்த தாக்கம் எனக்கு இப்ப இல்ல. இப்ப நான் அவங்கள பத்தி தான் பேசினுக்கிறேன், அவங்கள தான் நினைச்சுக்கிறேன். பட் எனக்கு மோஸ்ட் ஆஃப் தம் திங்கும் போது ஹாப்பி மெமரிஸ் தான் வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எவ்ரிபடி மூவ்ஸ் ஆன். அவங்களும் மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ஷீ இஸ் ஹாப்பி. அதுக்கப்புறம் உங்க லைஃப் என்னன்னு யோசிச்சீங்களா நீங்க? நெக்ஸ்ட் ஒரு லவ், மேரேஜ் அத பத்தி ஏதாவது? யா, சோ when it comes to love and marriage ன்ற பொறுத்த வரைக்கும் இப்போ என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னாங்க, ஐ வாண்ட் பி ஃபினான்ஷியலி ஸ்டேபிள். ஒருத்தவங்க வந்தாங்க, இப்படிலாம் சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், இல்லைங்க நானே பெயின்ல இருக்கேன், நான் அது உங்களை எதுவும் ஹர்ட் பண்ற கூடாது. ஸோ இப்போதைக்கு எதுவும் செட் ஆகல எனக்கு ஒன்றும். அது
அந்த ஒரு இது வரல. உங்க பிரேக்கப்ல நீங்க மீண்டு வர்றதுக்கு இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. பண்றீங்க. அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்களோட பார்ட்னர் வந்திருக்காங்க, பேசியிருக்காங்க. அம்மா கிட்ட ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்திருப்பீங்க. அவங்களோட ஒரு கனவுகள் ஒண்ணு இருக்கும். சோ அவங்க கிட்ட நீங்க எப்படி சொன்னீங்க? இது என்னோட ஒரு முடிஞ்சிருச்சு. இது எனக்கு ஒரு முற்றுப்புள்ளியா வந்துருச்சு. இதுக்கப்புறம் என் லைஃப்ல இல்லன்றத நீங்க எப்படி சொன்னீங்க? அம்மா எப்படி அத ஏத்துக்கிட்டாங்க? டெக்ஸ்ட் வரும்ல. டெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டு உட்காந்துட்டேன். ஃபோன் பண்ணது வந்து எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவேன். எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு எனக்கே தெரியல. பார்த்துட்டு ஃபோன் எதுக்கோ ஃபோன் பண்ணிட்டு கால் வச்சுட்டு இப்படியே தான் உட்கார்ந்தேன். அம்மா அங்கருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. என்னடா அவங்களுக்கு அவங்க என்ன பார்த்தாங்க, நான் அவங்கள பார்த்தேன். அப்புறம் மேல பார்த்துட்டு இருந்தேன். செவுர தான் பார்த்துருந்தேன். 1 மணி நேரம் செவுரைய தான் பார்த்து உட்காந்துருந்தாங்க. கண்டுபிடிச்சுட்டாங்க. என்னடா அப்படின்னு. அப்புறம் அப்படியே ஃபோன குடுத்தேன். ஃபோன பார்த்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சுட்டு அப்படியே போயிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அவங்களும் வரல. என்ன சொல்றது? சேட்னஸ். அவங்களுக்கு இன்னும் அதிகமானது காரணம் அந்த பொண்ண விட நான் தான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு ஷி வாஸ் லைக் நான் எப்படி ரெக்கவர் ஆக போறேன்றத மட்டும் தான் அவங்க மனசுல இருந்தது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் 2 ஹார்ஸ் ஷி வாஸ் திங்கிங் அபௌட் ஹர். என்னடா இப்படி பண்ணிட்டாலே அதெல்லாம் அவங்களுக்கு போச்சு. இதை எப்ப சொல்லல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேட்டேன். என்னம்மா பண்ண 2 மணி நேரம் என்னம்மா பண்ணிட்டு இருந்த? நீ எங்கதாம்மா இருந்த அப்படின்னு. 2 மணி நேரம் 4 வேணாமா? நீ அழுத 4 வேணாமா அப்படின்னு. ஏமா கேட்டு நானும் வச்சிருந்தேன்டா. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு அவ முக்கியம் தான். பட் அவளோட நீ தான் எனக்கு முக்கியம். நான் உன்னை ரெக்கவர் பண்றதா எப்படி நான் பார்க்க முடியும்? அது முடிஞ்சு போயிடுச்சு. அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. இப்ப அம்மா ஓகே. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா எல்லாமே இப்படிதான்னு? அதான் சொன்னேன்ல பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. அவங்க அம்மா என்னம்மா மறந்துட்டியாம்மா நீ? டேய் நீ கம்முன்னு இருடா. நான் நிம்மதியா இருக்கணும்டா கம்முன்னு இருடா அப்படின்ற மாதிரி ஷி வாஸ் லைக் ட்ரைங் டு ரெக்கவர் ஹெர்செல்ஃப். நான் உன்னை தள்ளி விட்டுருவேன். உன்னை தள்ளி விட்டா எனக்கு ஒரு பாரம் எல்லாமே தான் சொல்லுவாங்க. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா என் பாரம் முடிஞ்சிருந்தான்றதான் எல்லாருக்கும் இதுவும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்போ அந்த கவலை இல்லை 1.5 வருஷம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்களுக்கு அந்த இது வந்துருச்சு. ஷி வாஸ் லைக் ட்ரைங் டு டூ ஆல் த ஸ்டஃப்ஸ். நான் ஒன்னு என்னம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பாக்குறியா வேகமா அப்படின்னு உன்னை தள்ளி விட்டா நான் கொஞ்சம் சமரசமா இருப்பேன். என்னால முடியலடா அப்படின்னு. சரி ரொம்ப ஒரி பண்ணிக்க ஏதாவது கிடைக்கும் பாத்துக்கலாம் விட்டுரு அப்படின்னு. நெக்ஸ்ட் உங்களோட லைஃப் ஃபினான்ஸ் தான். ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் தான். அதுக்கான வழி என்னவோ ஐ வில் டூ இட். படிக்கிறதா இருந்தாலும் சரி, அடுத்த கட்ட சர்டிஃபிகேஷன் கோர்ஸா இருந்தாலும் சரி, வாட் இட் மைட் பி அப் டு தட் அளவு தான். அதுதான் எங்க 2 பேருக்குமே யூஸ்வலா வந்து வி போத் ஆக்சுவலி வாண்ட் டு கோ டு கனடா தான். எங்களுக்கு அந்த ஆசை இருந்தது 2 பேருக்குமே. அவங்களுக்கும் ஆக்சுவலா when she told me she wants to go Canada, she was serious about it. ஏன்னா வந்து ஒன் ஆஃப் ஹர் சொந்தக்காரங்க வந்து ஆஸ்திரேலியால இருக்காங்க. ஸோ ஷி வாஸ் வெல் இனஃப் டு கோ டு கனடா. 2 பேருமே தான் பிளான் பண்ணோம் கனடா போறதா. எல்லாம் பிளான்லாம் பண்ணியாச்சு எல்லாம் பக்காவா. எல்லாம் பக்காவா பிளான்லாம் பண்ணியாச்சு. ஸ்டடி விசால போறது எப்படி போகணும் எது போகணும் அப்படின்னு. நீ போ நான் பின்னாடியே ஓடி வந்துடுறேன். நீங்க போய் கல்யாணம் பண்ணி அங்க போய் நான் வந்துடுறேன் உடனே அப்படின்னு தான் பிளானே இருந்தது. ஓகே. ஸோ மோஸ்ட்லி கனடா போறது இல்ல அப்ராட் எங்கேயாவது நெதர்லாண்ட்ஸோ ஏதோ கிடைச்சா ஓடிதான். ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான். மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படி ஏதாவது? யாரா இருந்தாலும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. ஃபேமிலியை பார்த்துக்கிறதுனாலும் சரி, அவங்க யாரு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் ஆல் குட். லக்கு அதெல்லாம். இந்த மாதிரி எடுத்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் இருப்பான். ஏன்னா நான் வந்து சோஷியலிசம் பண்றது இப்போ சோஷியலைஸ் ஆகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. டு பி ஃபேக்ட் இன்ஃபேக்ட் சொன்னா சோஷியல் பண்ண டைம் இல்லை. வேலைக்கு போயிட்டு வரேன். ஐ கோ டு மை ஹோம். ஐ சிட் அண்ட் ஸ்டடி. நெக்ஸ்ட் கோர்ஸ் என்னவோ எதுவோ நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இஃப் ஐ டூ தட் ரைட் நவ் ஆஃப்டர் 5 years ஐ கேன் திங்க் அபவுட் இட். 25ல பண்ணிருக்க வேண்டியதுங்க இதெல்லாம். இன்னைக்கு 30ல தாங்க எனக்கு வந்திருக்கு மூளை. சிம்பிளா சொல்லணும்னா சரிங்களா. அதாவது 30ல இப்போ பண்ண முடியுது நான் பண்றேன் அவ்வளவுதான்.